வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல் கட்டை. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம். அதுவும் மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு எப்படி சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஓரியோ பிஸ்கெட் வந்துட்டு ஒரு 2 பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். ஓரியோ கடையில் கிடைக்கும்ல 10 ரூபா பேக்கெட், அந்த மாதிரி பேக்கெட் ஒரு 2 எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா 10 பிஸ்கெட் இருக்கும். இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பிஸ்கெட்ஸையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ரீமோடையே போட்டுக்கோங்க, க்ரீம் இல்லாமல் போட வேண்டாம். இதே ஓரியோ பிஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் இல்லாமல் ஒயிட் கலர் க்ரீம் கூட இருக்கும். அதுவும் ஐஸ்கிரீமுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ பிஸ்கெட்டை பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. திப்பியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஓரியோ பிஸ்கெட் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு இல்லை, போர்பன் இருந்தால் போர்பன் பிஸ்கெட் கூட எடுத்துக்கலாம், இல்லை சாக்லேட் ஃப்ளேவரில் எந்த க்ரீம் பிஸ்கெட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவு நான் பால் சேர்த்துக்கிறேன். அதாவது 400 ml அளவு பால் இருக்கும். இந்த பால் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்ட பால் தான் இது. ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவு ஃபுல் ஃபேட் மில்க் இருந்தால் அதுவே எடுத்துக்கோங்க, ஏன்னா அது நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நம்ம பால் ஊற்றி அரைக்கும் போது அதில் 1/4 கப் சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கணும். அது வீடியோவில் அந்த ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம பிஸ்கெட்டும் பாலும் ஊற்றி அரைக்கிறோம்ல, அப்போ சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பிஸ்கெட்டில் இனிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சர்க்கரை 1/4 கப் மட்டும் போட்டிருக்கேன். உங்கள் இனிப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம பிஸ்கெட் சேர்த்துக்கிறதுனால இது டக்குன்னு கெட்டி ஆகிடும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி அங்கங்கே கட்டியாக வந்துடும். இப்போ பாருங்கள், லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க எடுக்கும் நல்லா கெட்டி ஆகிறதுக்கு. நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் அது இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நம்ம ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால நல்லா இதை ஆற விட்டுடலாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இது அரைக்கும் போது ஒரு 1/4 கிளாஸ் அளவு எனக்கு பால் தேவைப்பட்டுச்சு, அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ நான் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சதை நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம இதை அரைக்கும் போது கொஞ்சமாக பால் சேர்த்தோம்ல, அந்த மாதிரி பால் சேர்த்ததால தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பால் காய்ச்சும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவைப்படும் போது நீங்கள் ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசர் உள்ள வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் உள்ள தான் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக மூடிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரீசர் உள்ள ஒரு 5 மணி நேரம் போல் அதை வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 5 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எப்படி தான் இருக்குது. நம்ம இதை திருப்பி இன்னொன்று வாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நல்லா இது க்ரீமியாக வரும். ஸோ இதை எடுத்து திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம திருப்பி அரைக்கும் போது பால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அது அப்படியே அரைச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இது ஒரு அரை நிமிஷம் போல் மிக்சியில் நல்லா விட்டு அரைச்சிக்கணும். அப்படி அரைக்கும் போது இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. இது ஒரு 8 மணி நேரம் போல் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் இது ஓவர் நைட் அதை அப்படியே வச்சுட்டேன். இந்த மறுநாள் காலையில் தான் எடுத்தேன். இப்படி தான் இருக்குது. நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு ஐஸ்கிரீம். இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வந்துச்சு, நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம வெறும் 3 இன்க்ரீடியன்ஸில் இதை சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இது ரொம்ப செய்கிறது ஈஸி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா சமையல் கட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.